இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 கல்வி கரையில் இந்த இயலில் புத்தியை தீட்டு பாடலுடைய மதிப்பீடு பகுதி பார்த்தலாம். பக்கம் 51 எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான, ஏன்னா இது புது போர்ஷன் இல்லையா, அதுக்கான புக் பேக் வீடியோஸ் நிறையா போட்டுகிட்டே வரும். சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தனர். கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் ப்ளஸ் அப்பா. பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். இப்போ நாங்கள் தர ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக இது 100% கரெக்ட் தான். நிறைய மெட்டீரியல்ஸ்லேருந்து எதுலாம் ஆன்சரோ அதை தான் கொடுத்துருக்கோம். குருவினா பொறுத்த வரைக்கும் யாருடைய உள்ள மாணிக்க கோயில் போன்றது. பக்கம் 50 எடுத்துக்கோங்க. பக்கம் 50 பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தந்திருக்காங்க. இந்த பாடலில் 3வது வரி பாருங்கள். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் அப்படி இருக்குல்ல, இந்த மன்னிக்க அதுக்கு முன்னாடி பிறரை எழுதிக்கணும். பிறரை மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம், தென் கொஷினுக்கு வாங்க, மாணிக்க கோயில் போன்றது. இப்படி தான் நம்ம எழுதணும். கிளியர் ஆயிடுச்சா? இந்த மன்னிக்க முன்னாடி பிறரை எழுதணும். பிறரை மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது. பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறையாது. பக்கம் 50 எடுத்துக்கோங்க. பக்கம் 50ல் 2வது பேராகிராஃப் இந்த தான். கடைசி வரி பாருங்க. அன்புக்கு பாதை விடுவதே, அதுதான் ஆன்சர். என்னது? அன்புக்கு பாதை விடுவதே. அவ்வளோதான். சரியா? அப்போ சிறுவினா புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவனையாவை. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த பாடலை எழுதி வச்சாலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ போயமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதினாலே மார்க் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டருடைய வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பபாய்.